அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு குபேர பார்வையோடு அள்ளி அள்ளி கொடுக்க போகும் குரு பகவான் 8-10-2025 முதல் உச்ச நிலையை அடை கும்பராசி அதிசார உச்ச பெயர்ச்சியின் காரணமாக கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா கும்பராசினியர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சியின் காரணமாக கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மிதுன ராசியில் சஞ்சரித்த குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். அது மட்டுமில்லாமல் சிம்மத்தில் கேதுவும், கன்னிராசியில் சூரியனும் சுக்கிரனும், துலாம் ராசியில் செவ்வாயும் புதனும், கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகை கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானின் அதிசார உச்ச பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல குரு பகவானுடைய ஸ்லோகமான குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாஷா பரத் பிரம்மா, லட்சுமி ஸ்ரீ குருவே நமக என்ற மந்திரத்தை கூறி குரு பகவானை வழிபடுவதால் நமது குருவிற்கு நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள், தவறுகள் அனைத்தும் மன்னித்து நாம் அனைத்திலும் வெற்றியடைய பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்கின்ற மும்மூர்த்திகளின் ஆசிகளும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது. குரு தற்போது உச்சம் பெற இருக்கிறார். இதன் காரணமாக கும்பராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் பொதுவாகவே கிடைக்கும் என்று பார்க்கும்போது, குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பொறுமையான நபர், சுவாந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர். யார் எது செய்தாலும் கோபம் என்பது அவ்வளவு சீக்கிரம் இவர்களுக்கு வராது. அதே போல குரு தெய்வ நம்பிக்கை நிறைய இருக்கும். மரியாதை, கடமை, கண்ணியம், ஒழுக்கம், கட்டுப்பாடு இது எல்லாம் நிறைந்திருக்குங்க. அதே போல பக்தி, பண்பாடு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபராக இந்த குரு உச்சம் பெறும்போது கும்பராசினியர்களுடைய பண்பாக இருக்குங்க. இது எல்லாம் எதனால் என்று பார்க்கும்போது குரு உச்சம் பெறுகிறார். எங்கு உச்சம் பெறுகிறார் என்று பார்க்கும்போது கடகராசியில் உச்சம் பெறுகிறார். லக்னாதிபதி குரு லக்னாதிபதியாக இருப்பது சிறப்பு. இல்லை என்றாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு 2, 5, 9, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருப்பது சிறப்பு. குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெறுவதன் காரணமாக கும்பராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுக்கு பெரும் கைகள்ல புரளுங்க. எவ்வளவு நாட்களாக ஏதோ வேலை செய்கிறோம், அதற்கான ஊதியம் கிடைக்கிறது என்று குடும்பத்தை ஓட்டி கொண்டிருந்த உங்களுக்கு இந்த குருவினுடைய உச்சத்திற்கு பிறகு ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய கைகள் பணப்புழக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம், எவ்வளவோ வருடங்களாக வராமல் இருந்த பணம் கூட தற்போது உங்களுக்கு தேடி வந்து அவர்களே கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தற்போது தொழில் மற்றும் வியாபாரத்திலும் கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு. இதன் காரணமாக குடும்பத்தார்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பகவானுடைய அதிசார உச்சம் அமைஞ்சிருக்குதுங்க. கும்பராசினியர்களான உங்களுக்கு அமைய இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாட்களாக, ஏன் வருடங்களாக வாடகை வீட்டிலேயே பிறந்து வாழ்ந்து வந்த உங்களுக்கு இனி சொந்தமாக இடம் வாங்குவது, நிலம் வாங்குவது அல்லது ஏற்கனவே கட்டிய வீடு பழுது பார்ப்பது என பல முயற்சிகளை மேற்கொண்டு சொந்த வீட்டிற்கு நீங்கள் குடிபெயர்வது, இது மாதிரியான பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க. ஒருவேளை இவற்றை கடன் வாங்கிதான் செய்ய வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் தயங்காமல் கடன் வாங்கி அந்த வீட்டையோ நிலத்தையோ கூடிய விரைவில் வாங்கி உங்களுடைய பெயருக்கு மாற்றம் செய்து உங்களுடைய சொந்த நிலமாகவோ வீடாகவோ மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமைய இருக்குதுங்க. இது உங்களுடைய சிறு வயது கனவு என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு கனவு, ஆசை நிறைவேறும் தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பணம் இருந்தால் உறவுகள் இருக்க மாட்டார்கள், உறவுகள் இருந்தால் பணம் இருக்காது என்ற நிலை மாறி பணம், புகழ், உறவுகள் அனைத்தும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குருவினுடைய அதிசார உச்ச பெயர்ச்சி, அதாவது கடகராசி
ராசியில் குரு சஞ்சரிக்க போகிற இத்தருணம் அமைய இருக்குதுங்க. நண்பர்களுக்கு உங்களுக்கும் உறுதுணையாக இருப்பாங்க. இவ்வளவு நாட்களாக ஏதோ நண்பர்கள் என்ற பெயரில் இருக்கிறோம் என்று இருந்த உங்களுடன் இருந்தவர்கள் இந்த குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு உங்களுடைய நல்லது கெட்டது எல்லா விஷயத்திலும் அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அவர்களுடைய ஆலோசனைகள் அல்லது அவர்கள் நீங்கள் செல்லும் இடத்திற்கு துணையாக வருவது என்பது மாதிரியான பல நிகழ்வுகள்ல அவர்கள் உங்களுக்கு உற்று துணையாக இருந்து உங்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் அமைய இருக்காங்க. இந்த நண்பர்கள் உங்களுக்கு பல முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காங்க. அதே போல நீங்கள் இவ்வளவு நாட்களாக வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இனிவரும் காலங்களில் வாழ போகிற வாழ்க்கைக்கும் ஒருத்தருக்கு நீங்கள் உபதேசம் செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை வரம்பு அதிகரிக்க இருக்குங்க. ஒரு சிலர் ஆசிரியர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக அரசாங்க ஆசிரியர், அதாவது அரசு பள்ளிகளிலோ அல்லது அரசு கல்லூரிகளிலோ ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பத்தில் உள்ள உங்களுக்கு நீங்கள் அதற்கான தேர்வு எழுதிவிட்டு முடிவு கிடைக்காமல் காத்திருக்கும் உங்களுக்கு இந்த ஆசிரியர் பணி தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் அமைய இருக்குது. ஒரு சிலருக்கு ஆன்மீக நாட்டம் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் அதிகரிக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக நீங்கள் செல்ல வேண்டும் என்று இருந்த கோவில்களுக்கு எளிதாக சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பது கிரக நிலைகள், குறிப்பாக குரு பகவானுடைய அதிசார உச்சநிலை உங்களுக்கு தெளிவுபடுத்துது. பிரகாசமான முனகம் உங்களுக்கு இருக்கும். அதே போல நிதித்துறை அரசாங்க ரீதியான பல முன்னேற்றங்கள் உங்களுக்காக காத்திருக்குதுங்க. அதாவது தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ அரசாங்கத்தினுடைய ஆதரவையும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் கிடைத்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இக்காலகட்டம் அமைய இருக்குது. அதே போல் இந்த குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு பல வழிகளில் புண்ணியங்களை சேர்க்க இருக்கீங்க. அதாவது இல்லாதவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகள் செய்வது, ஒரு சில மாணவ மாணவிகளுக்கு கல்விக்கு உங்களால் இயன்ற உதவிகள் செய்வது, அது மட்டும் இல்லாமல் உணவில்லாதவர்களுக்கு ஒருவேளை உணவாது அளிப்பது என பல நல்ல காரியங்களை செய்து புண்ணியங்களை நீங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பகவானுடைய உச்சம் அமைகிறது. இந்த செயல் உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுடைய குலத்தையே தலைக்க வைக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்து இவ்வளவு நாட்களாக எங்கு இருக்கிறது, ஏது இருக்கிறது, இருக்கா இல்லையா என எதுவுமே தெரியாமல் இருந்து வந்தாலும் உங்களுடைய பூர்வீக சொத்து அல்லது பூர்வீக பணம் உங்களுக்கு தேடி வந்து உங்களுடைய கைகளில் கூடிய விரைவில் கிடைக்க இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் நீடித்தாலும் கூட அந்த வழக்குகள்ல யாருக்கு உண்மையான உரிமை இருக்கோ அவர்கள் நிச்சயம் கிடைப்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு முன்னேற்றமே நிறைந்திருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் குழந்தைகளால் பல இன்னல்களை சந்தித்து வந்தவர்கள் இந்த குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு குழந்தைகளால் உங்களுக்கு புகழும் மரியாதை அந்தஸ்தும் உயர இருக்குதுங்க. அவர்கள் படிப்பின் காரணமாகவோ அல்லது வெளிநாடு சென்று வேலை பார்ப்பது நிமித்தமாகவோ நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அது மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கு மத்தியில் மரியாதையோடு நடப்பதன் காரணமாக யாருடைய பிள்ளை இவர்கள் மரியாதையோடு நடப்பதன் காரணமாக யாருடைய பிள்ளை இவ்வளவு கண்ணியமாகவும் மரியாதையும் நடந்து கொள்கிறார்கள் என்பதை வைத்தும் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்க இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபார சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்கள் இவ்வளவு நாட்களாக இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு விதத்தில் தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்டு வந்த நிலையில இனி வரும் காலங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள், தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம், பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. குறிப்பா இத்தருணங்கள்ல நீங்கள் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. ஆனால் இடைத்தரகர்களை நம்பி ஏமாற வேண்டும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அப்படிப்பட்டவற்றை அடைந்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்குதுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால் கணவன் மனைவிக்குள் சண்டையாக இருக்கலாம் அல்லது மூன்றாம் நபரின் தலையீட்டால் பிரிந்த குடும்பம் கூட தற்போது ஒன்று சேர இருக்குதுங்க. இதன் காரணமாக குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அது மட்டுமில்லாமல் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அம்மா, பிள்ளைகள், கணவன், மனைவி, பேர பிள்ளைகள் என இவர்கள் அனைவரும் சேர்ந்ததுதான் ஒரு குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்தில் ஏதோ ஒரு சலசலப்பு என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. ஆனால் இனி வரும் காலங்கள்ல ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அனுசரித்து நடந்து கொள்வது குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் மகிழ்ச்சியையும் மன நிம்மதியும் நிறைந்திருக்கும் இருக்குதுங்க. மனைவியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஏதோ ஒரு உடல் உபாதையால் அவதிப்பட்டு வந்த அவர்கள் இனி வரும் காலம் என்றுதான் நல்ல காலம் என்றுதாங்க
தாங்க சொல்ல வேண்டும். ஏனென்றால் உடலில் உள்ள அனைத்து பிரச்சனைகள் நீங்கி உடலில் ஆரோக்கிய சீராக இருக்க தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இப்போ தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ, அது மட்டும் இல்லாமல் ஆடை ஆபரண சேர்க்கை, தொழில் உத்தியோக ரீதியான பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பல கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி ரீதியாக படிப்பதற்கு அல்லது வெளிநாடுகளில் நிகழக்கூடிய கலை நிகழ்ச்சிகள்ல நிகழ்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் அமைய இருக்கு. இதன் காரணமாக மக்கள் மத்தியில் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்க இருக்குதுங்க. நீங்கள் கூடிய விரைவில் பிரபலமாக இருக்கீங்க. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் நிகழப்போகும் சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு என்று ஒரு சில பொறுப்புகளும் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குதுங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகாரமும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அது மட்டும் இல்லாமல் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கல்விக்கு தேவையான ஸ்காலர்ஷிப் அல்லது அங்கு தங்குவதற்கான இடம், உணவு என அனைத்து வசதிகளும் நீங்கள் எதிர்பாராத விதமாக எளிதில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இப்படி எல்லா வசதிகளும் எளிதில் கிடைப்பதால உங்களுடைய கல்வியை முழு மனதோடு ஒருங்கிணைத்து கல்வியை முடித்து வெற்றி பெற்று வேலையோடு நாடு திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவான் உச்சம் பெறும்போது உங்க விவசாய தொழிலில் இருப்பவர்கள் ஒரு நல்ல லாபம் கிடைக்க இருக்கு. ஒரு லாபம் கிடைக்க இருக்குங்க. எந்த விளைச்சல் செய்தாலும் நீங்கள் செய்தவற்றில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு. இதன் காரணமாக பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கையில் பணம் இல்லாததால் பிள்ளைகளுடைய கல்யாணம் அல்லது அவர்களுடைய வேலை நிமித்தமாக எந்த ஒரு முயற்சியும் செய்ய முடியாமல் அவதியுற்று மனக்குழப்பத்தில் இருந்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு வேலை முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு குரு உச்சம் பெறும்போது குலம் உச்சம் பெறும் என்பது போல இந்த தருணங்கள்ல இவ்வளவு நாட்களாக என் வருடங்களாக கூட குழந்தை இல்லாமல் அவதியுற்று வரும் கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு புத்திரபாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய இந்த அதிசார உச்ச பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிவது மிகுந்த யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப எல்லா வகையிலும் நன்மைகள் கிடைக்க இருக்கு. ஆரோக்கியம் சீராகும், கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். சென்ற ஆண்டில் நடைபெறாத சில காரியங்கள் இப்போது துரிதமாக நடைபெற இருக்கு. குடும்ப ஒற்றுமை பலப்படும். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்குங்க. உங்களுடைய ராசியை மட்டுமல்லாமல் 9, 11 ஆகிய இடங்களையும் பார்ப்பதால் அந்த இடங்கள் புனிதம் அடைகின்றன. பொன் பொருள் சேர்க்கை ஏற்பட இருக்கு. நண்பர்கள் ஆதரவு கரம் நீட்டுவாங்க. புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டுங்க. தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. குரு பகவானுடைய ஸ்லோகத்தை 21 முறை தினமும் சொல்லி வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.